everyone, welcome to our show. குடும்ப பொறுப்பு அதிகமா சுமக்கிறது ஆண்களா பெண்களா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குடும்ப பொறுப்பு அதிகமா சுமக்கிறது ஆண்கள் தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக நம்மளுடைய ஆன்ஸ்டன் வந்திருக்காங்க. இல்ல யார் சொன்னா குடும்ப பொறுப்பு அதிகமா சுமக்கிறது பெண்கள் தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக நம்மளுடைய நிலா கமல் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்களோட விவாதங்களை அதிகமா எடுத்து வைக்க போறாங்க. முதலாவதாக குடும்ப பொறுப்பு அதிகமா சுமக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வராரு நம்மளுடைய ஆன்ஸ்டன். ஹலோ எவ்ரிவன். குடும்ப பொறுப்புகளை அதிகமா சுமக்கிறது ஆண்களா பெண்களாங்கிற தலைப்புல கண்டிப்பா ஆண்கள் தான் அதிகமா சுமக்குறாங்க. ஒரு ஆணுடைய குடும்ப பொறுப்புகள் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. அவன் நல்லா சம்பாதிக்கிறானா, அவன் சொந்த வீடு வச்சிருக்கானா, குடும்ப பொறுப்புகள் எல்லாம் நல்லா பார்த்துப்பானாங்கிற அந்த தகுதி இருந்தா மட்டும்தான் அவனுக்கு இங்க கல்யாணமே நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கும்போது குடும்பத்தை பாத்துக்கிறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா கூட பாத்துக்கிறது, தன்னுடைய குடும்பம் பிற்காலத்துல எந்த கஷ்டமும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்காக வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறதுல மேஜர் ரோல் பிளே பண்றது ஆண்கள் தான். இது மட்டுமா, அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்ன்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது அந்த வீட்டுல உள்ள ஆண் தான். இது மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டுல உள்ள வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாத்தையும் மெயினா ஹேண்டில் பண்றது அந்த வீட்டுல உள்ள ஆண் தான். இப்போ டிவோர்ஸ் ஆனா கூட மனைவி குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்க கூடாதுன்னு இந்த சொசைட்டி மெயின்டெனன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஹஸ்பண்ட தான் அந்த ஃபேமிலிய பினான்சியலா டேக் கேர் பண்ணிக்க சொல்றாங்க. என்னதான் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சாலும் ஆண்களும் இப்போ வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறாங்க, குழந்தைகள் வளர்க்கறதுல உதவியும் பண்றாங்க. லாஸ்டா அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக பிடிக்காத வேலைக்கு போயிட்டு 30-40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆண்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுல இருந்து குடும்ப பொறுப்புகளை அதிகமா சுமக்கிறது ஆண்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய ஆன்சன் ஒரே போட்டு முடிச்சிட்டாரு. ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்துல என்னென்ன பொறுப்புலாம் அவன் சுமக்கிறான் அப்படின்றத பத்தி, ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல சொத்து சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களை வளர்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவு பொறுப்பெல்லாம் அவன் சுமக்கிறான் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. இதை மறுத்து பேசுறதுக்காக வராங்க நம்மளுடைய நிலா கமல். எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. என்னோட கருத்துப்படி குடும்ப பொறுப்புகளை சுமப்பது ஆணா பெண்ணான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சமமான பங்கு இருக்கு. ஆனா இங்க ஆண் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதெல்லாம் குளோரிஃபை பண்ணியும், ஒரு பெண் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப அண்டர் அப்ரிஷியேட்டடாகவும் அன்பெய்ட் டொமஸ்டிக் லேபராகவும் மட்டும்தான் இருக்கு. ஆன்ஸ்டன் அவர்கள் கூறினார்கள், இந்த மாதிரி ஒரு ஆண் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வெல் செட்டில்டா இருந்தா மட்டும்தான் அவன் கல்யாணம் பண்ணவே இந்த சமூகம் ஒத்துக்குது அப்படின்ட்டு. ஆனா அதே சமூகம் ஒரு பெண் கல்யாணத்துக்கு ரெடியோ இல்லையோ அவன் அந்த கல்யாணத்துக்குள்ள ஃபோர்ஸ்டா தள்ளப்படுறா. ஆன்ஸ்டன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்ஸா இருக்கட்டும், போலீஸ் கேஸா இருக்கட்டும், குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கட்டும், சொத்து சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஆண்னாலதான் பண்ண முடியும், ஆண்னாலதான் அந்த குடும்பமே இதை நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நிச்சயமா கிடையாது. ஒரு பெண்ணும் இதுக்கு எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். Both a man and a woman are equally capable to provide for themselves and for their family. ஒரு பெண் பண்ற அதே டொமஸ்டிக் லேபர் ஒரு யூஷுவல் ரொட்டீனா இந்த சொசைட்டி பாக்குது. ஆனா அதே டொமஸ்டிக் லேபர் ஒரு ஆண் பண்ணிட்டானா அவனை ரொம்ப குளோரிஃபை பண்ணி, ரொம்ப பாராட்டி, வா நீ இதெல்லாம் பண்ணுவியாப்பா சூப்பர் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுது. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஆமா நீ இப்படி பண்ணிதான் ஆகணும், யூ ஆர் அசைன்ட் டு டூ இட்ன்ற மாதிரி லேபிள் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி ஆன்சன் அவர்களுடைய வாதம் ஒரு மேனோட ட்ரெடிஷனல் ரோல்ஸ் பத்தி பேசுதோ, அதே மாதிரி ஒரு பெண் வீட்டு வேலை செய்வது ஒரு ட்ரெடிஷனல் ரோலா இருக்கு. இது ரொம்ப அண்டர் அப்ரிஷியேட்டடாகவும், ஆமா நீ பொண்ணு தானே, நீ இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு பெண் ஒரு நாளைக்கு 354 நிமிடம், அதாவது அப்ராக்சிமேட்லி 6 hours அவங்க ஒரு நாளைக்கு டொமஸ்டிக் லேபர் மட்டும் செய்யறதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. whereas a man spends 36 minutes, வெறும் 36 நிமிடம் தான் ஒரு நாளைக்கு டொமஸ்டிக் லேபருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆன்ஸ்டன் அவர்கள் ஆலிமனி பத்தியும் பேசியிருந்தாங்க. அதாவது கல்யாணம் முடிந்த பிறகும் அந்த ஆண் அந்த பெண்ணுக்கும் சரி அவங்களுடைய குழந்தைக்கும் சரி பினான்சியலி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆலிமனி இஸ் லீகல், பட் டவுரி இஸ் இல்லீகல். என்னதான் டவுரி இல்லீகலா இருந்தாலும் இன்னமும் டவுரி எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஒரு பெண் வேலைக்கு போனாலும் she is expected to do all the household works. பட் ஒரு ஆண் வேலைக்கு மட்டும் போனா போதும், அவங்க he is doing his part to the household னு ஃபிக்ஸ் ஆயிருது.
ஒரு தந்தை அவங்க குழந்தையோட ஒரு 10 நிமிஷம் எங்கேஜிங்கா வச்சிருந்தாலே ஹீஸ் அ சூப்பர் டேட், பாருங்களேன் நல்லா குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே இது ஒரு தாய் பண்ணா அவங்க வந்துட்டு ஆமா ஷீஸ் அ மதர், ஷீஸ் பவுண்ட் டு டூ இட், இதுல அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றாங்க. இங்கேயே நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ அப்ரப்டா தெரியுது. ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே சம உரிமை இருக்கு, சம பொறுப்பு இருக்கு. ஆனா அதுக்கு கான்ட்ரிபியூஷன் விமென் தான் பண்றாங்க. ஸோ இதோட நான் என் வாதத்தை முடிச்சுக்கிறேன். குடும்ப பொறுப்புகளை சுமப்பது பெண்கள் தான். என்னப்பா ஆன்ஸ்டன், நம்ம 2 பேரும் பேச முடியாத அளவுக்கு பிச்சு உதறிட்டாங்க. நம்மளுடைய நிலா ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லியிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணோட பொறுப்பு வந்து எப்படிலாம் பங்களிக்கிறா அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா விவரிச்சு சொன்னாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் பத்தி பேசியிருந்தாங்க, வரதட்சணையை பத்தி பேசியிருந்தாங்க, ட்ரெடிஷனல் ரூல்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசுனதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஆண்கள் கிட்ட தான் பொறுப்பு இருக்கு, பெண்கள் கிட்ட தான் பொறுப்பு இருக்குன்றது இல்லாம 2 பேரோட பொறுப்பும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நமக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி புது விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட லா வித் ஆன்ஸ்டன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு டிஎம் பண்ணுங்க.